தோட்டத்து பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு வரலாம். அந்த போற வர பொம்பளைங்களாம் ஒன்று ரெண்டு தேங்காய் அந்த காற்று குழுவுதில்ல, அதை தூக்கி வச்சுக்கிட்டு போயிடுறாங்க தலையில. நாம போனா வச்சும் எடுத்துட்டு வரலாம், போவாமே இருந்துக்கிட்டோமா அவங்களுக்கு என்ன தூக்கி வச்சுக்கிட்டு போயிடுவாளுங்க. ஆமா அது நெசந்தாங்க. நாம தோட்டத்து பக்கம் எட்டி பார்க்காம இருந்தோமா போய் இந்த நாய் என்ன உழைப்பு விட்டு வந்துடுது. இந்த மனுஷரு இந்த ஆடு மாடை விட்டு மேய்ச்சி விட்டுறாங்க, எல்லா வேலையும் பார்த்து விட்டுருவாங்க. நாம அப்பப்போ போய்கிட்டே இருந்தா தான் ஆளுங்க வந்து போய்க்கிறாங்கன்னு கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த தோட்டம் வேற ஏரி ஓரமாவே இருந்துக்கிட்டு ஒரு நாய் ஒரு பண்ண நாயாட்டம் இருக்குது. ஒரு 10 நாய் சேர்ந்துக்கிட்டு திப்புரு திப்புருன்னு ஓடுது. எந்த வெள்ளாமையா இருந்தாலும் போட்டு உழப்பிட்டு போயிடுது. அப்பப்போ போய் பார்த்து துரத்தினா தான் அப்புறம் ஓடுது, இல்லைன்னா பூந்துக்கிட்டு விளையாடுது. என்ன அப்படி ஆட்டம் கட்டுதுங்க. ஆமா போயா என்னத்த சொல்றது. இந்த நாய் ஒரு பக்கம் அக்கப்போ ஒரு பண்றதுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டு வச்சுக்கிறாங்களா, அதுங்க ஒரு 5-6 பிள்ளைங்க சேர்ந்துக்கிட்டு போகுதுங்க. போகிற பிள்ளைங்க சும்மா போனால் பரவாயில்ல, அந்த கிணத்துல எதனா கல்லை தூக்கி போடுறது, கட்டையை தூக்கி போடுறது, இந்த தென்னை மட்டையெல்லாம் தூக்கி போட்டு போயிடுறானுங்க. அந்த தொட்டியில் போய் சேத்தை குழப்பி உழப்புறது, என்னென்ன வேலை பண்ணுதுங்கிற இவங்களுக்குலாம் எப்போ பள்ளிக்கூடம் திறப்பாங்களோன்னு இருக்குது. அதுதான் இப்போ பள்ளிக்கூடம் திறக்கிற தேதி தள்ளி வைக்கிறான்னு நியூஸில் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல. இப்படியே வெயில் காஞ்சிட்டே இருந்துச்சுன்னா 10 நாள் தள்ளி போவோமோ என்னமோ தெரியல. சொல்லிக்கிட்டு தாங்க அன்றைக்கி செய்தியில் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. ஐயோ சாமி, இந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் போட்டு கொண்டு விடணும். இவங்கெல்லாம் இன்னும் 10 நாளைக்கு விட்டா அவளுக்கு தோட்டம் கிணறு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பேச்சவும் முடியல, சின்ன பிள்ளைங்க தானேன்னு. ஆமாக்கா, அதனால தான் நானும் ஒன்றும் கண்டுக்கிறதுல அரியா பிள்ளைங்க தானே தெரிஞ்சா பண்ணுறாங்க. இன்னும் என்ன ஒரு வாரத்துக்கு ஆட்டம் போடுவாங்களா, அப்புறம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் பொழுதுனைக்கும் கடந்துட்டு அப்புறம் சாயங்காலமாக தான் வருவாங்க. அப்படியே திரிஞ்சுட்டு போகட்டும் எப்படியே. அது சரி ஏக்கா, நேற்று வந்து உங்க வீட்டில் குலோப் ஜாமுன் சொன்னாங்க, வாசனை மட்டும் தான் வந்துச்சு, ஒன்று கூட கண்ணில் காட்டலையே. சரியான ஆளுக்கா நீ. அட நீ வேற ஏன் கீதா அந்த கதையை ஏன் கேட்குற? எங்க வீட்டு பிள்ளைங்க இருக்குது பாரு, 2 பிள்ளைங்களும் என்ன சண்டை கட்டினாங்க தெரியுமா? பெரியவ சாங்கிரி செஞ்சு கொடுங்கிறா, சின்னவ குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுங்கிறா. இவ கேட்டதை செஞ்சு கொடுத்தா அவளுக்கு வந்துடுது, அவ கேட்டதை செஞ்சு கொடுத்தா இவன் மூக்க உறிஞ்சிக்கிட்டு போய் மூளையில உட்காந்துக்கிறா. நான் என்னத்த செய்யறது நீயே சொல்லு பார்க்கலாம். அப்ப சின்ன மாவா கேட்டதான் செஞ்சு கொடுத்துக்கிறீங்க, பெரியவ கேட்டது செஞ்சு கொடுக்கல, அதனாலதான் சண்டைக்கு வந்துக்கிறா. நீங்க 2 விட்டு போட்டு செஞ்சு கொடுக்க வேண்டியதானே. எனக்கு ஒண்ணு கண்ணல கட்டல, உங்களுக்கு அப்படித்தான் வேணும். நல்லா இங்கதான் இருக்குது கதையே. அதுக்கு பெரியவ என்னங்கிறா, உனக்கு சின்ன மாவத்தான் அரிசியும் அவளைத்தான் தூக்கி நீ தலையில வச்சுக்கிற எப்ப பார்த்தாலும். நான் எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது இல்ல. போன வாரம் அப்படித்தான் அவ சிக்கன் பிரியாணி கேட்டா உடனே செஞ்சு கொடுத்துட்டேன், நான் கேட்டேன்னு செஞ்சு கொடுத்தியா அப்படின்னு சண்டைக்கு வரால. ஏக்கா பின்ன அவளும் நியாயமா தானே கேட்கறா. நீங்க யோசிச்சு பாருங்க, அவ கேட்கறதுல என்ன தப்புக்குதுங்கிறேன். நீங்க என்ன பண்ணும், 2 பிள்ளைங்க கேட்கறாங்கன்னா ஒரு வாரம் இவ கேட்கறது செய்ய வேணும், இன்னொரு வாரம் அவ கேட்கறது செய்யணும். அது என்ன சின்ன மோவன்னா அப்படியே அரிச்சியும் ஒன்றும் தெரியாது. அவளுக்கு மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிடுவா, ஒருத்தையவே தூக்கி தலையில வச்சுக்க வேண்டியது. அப்புறம் நீங்களே தான் அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறீங்க. அட என்ன நடந்துச்சுன்னு முழிச்சா கேளு, அப்புறமேட்டுக்கு சொல்லுவியா. இத்தனோண்டு குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுத்ததுக்கு அவ பெரியவ தானே, அவனாச்சும் புரிஞ்சு நடந்துக்க கூடாது. அவ என்னங்கிறா, நீ அவ கேட்கறதையே தான் செய்யற, அவ எது கேட்டாலும் வாங்கி தர, நீ அவளை மட்டும்தாமா நீ பெற்றிருக்கிற, என்ன எங்கேயும் குப்பை தொட்டியிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டியாட்டுங்குது, அதனால தான் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுவாச்சும் பார்க்கணும். தேம்பி அழுவுறா. என்னத்துக்குடாப்ப அந்த குலோப் ஜாமுன் செஞ்சோம்னு ஆகி போச்சு. போ என்ன 10 மணி சொல்ற, இதுக்கேவா அம்பிட்டு சண்டை போட்டாலுங்க? என்னக்கா இதுக்கேவான்னு இம்பிட்டு ஈஸியா சொல்லிட்டீங்க. இதுக்கு மட்டும் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் அப்படியே தான் சண்டை கட்டுறாங்க. என்ன பண்ணுவாங்களோ தெரியல. அந்த சாங்கிரியா பூங்கிரியா அதை செஞ்சு கொடுக்கலன்னா அவளுக்கு என்ன ஊட்ட விட்டு முடிக்க விட்டுருவாளாட்டுங்குது. அப்புறம் பின்ன நீ சின்ன பிள்ளைன்னு அவ கேட்கறதையும் மட்டும் செஞ்சு தந்தா அது நியாயம் இல்லைல்ல. பெரிய வந்தாலும் அவ கேட்கறதும் நியாயமா தானே கேட்கறா, அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும் தானே. அப்புறம் அதை செஞ்சு முடிச்சு போட்டு அந்நேரத்துக்கும் செஞ்சு தான் கொடுத்தேன் போங்க, இல்லைன்னா சும்மாவா விடுவாங்க. ஊட்ட 2 ஆக்கி விட்டாளுங்க. இப்போ வந்து எனக்கு முறுக்கு வேணும், பிய போய் வாங்கிட்டு வா அப்படின்னா பெரியவ தான். அப்புறம் வாங்கிட்டு வரலன்னா அதுக்கும் வந்து பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவா. நீ இந்நேரம் அவ கேட்டிருந்தா நேரம் பிளைட்டு பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்திருப்பான்பா, அதுக்கு தான் சரின்னு வாங்கிட்டு போலான்னு ஓடியாந்தேன். என்னமோ உடு பத்மினி. அப்புறம் 2 பேர் இருந்தா அப்படித்தான். நாம சின்ன பிள்ளைங்கள போடாத சண்டையா. சரி முருங்காய் 2 கொண்டு போய் குழம்புல போடுறியா தார்த்துமா? இல்லை பத்திராலேக்கா வேண்டாம், வீட்லயே நிறையா நேற்று தான் போய் சந்தையில் செலவு பண்ணிட்டு வந்து ஒரு காய்கறி கூட இல்லைன்னு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜே நப்பி வச்சுக்குது. அதெல்லாம் காலியான வட்டி கூட அப்புறமாட்டிக்கு நானே கூட வந்து மரத்தில் பிச்சுக்கிறேன் வேணும்னா. இப்போ வாங்கிட்டு போனாலும் அது அப்படியே வச்சிருந்து காஞ்சி போய் தான் தூக்கி போடணும் மாட்டு குடத்துல. நீங்களாச்சும் போனால் எதனா குழம்புல போடுவீங்க, இல்லைன்னா வணக்கி கூட சாப்பிடுவீங்க. நான் வேணா அப்புறமாட்டிக்கு நானே கூட பிச்சுக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆமாம் அதுவும் சரிதான். அப்புறம் காய் கிடக்குதுங்கிறீ, அப்புறம் அது இருக்கும்போது வாங்கிட்டு போய் அப்புறம் வீணாக தான் தூக்கி வீசணும். சரி விடு, அப்படித்தான் பண்ணிக்கா.
ஏமா கீதா உனக்கு எது வேணும்னா தோட்டத்து பக்கம் போனீங்கன்னா அங்கேயே தான் பாரு சல்லையை நிறுத்தி வச்சுட்டு வந்தேன். எம்பிட்டு வேணுமே அறுத்துக்கிட்டு போ. நான் இல்லைன்னுக்கிட்டு ஏது நினச்சிக்கிடாத. எங்கக்கா முருங்காயின்னு போட்டுட்டாவே அந்த வாச்சடிச்சாவே எங்கள் வீட்லேயும் அந்த பையனும் வாயிலே வைக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் மாமியாருக்கு தான் முருங்காயினா பிடிக்கும். அங்கே ஒண்டிக்கு ஏது செஞ்சு கொடுத்தா தான் இவங்களுக்கு அந்த முருங்கைக்காய் வாசமே அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் நான் எங்கே போய் பருப்பில் போட்டுன்னு சொல்லுங்க. ஏன் நீயும் திங்க மாட்டியா? உனக்கு முருங்காய்னா பிடிக்குமில்ல? நான் சாப்பிடுவேன். அதுக்கு என்ன, எனக்கெல்லாம் பிடிக்கும். நானும் எங்கள் மாமியாரும் நல்லா சாப்பிடுவோம். அது வணக்கினாலும் சாப்பிட்டுக்கும், சாம்பாரில் போட்டாலும் நல்லா பிடிக்கும். பார்த்துக்கிடுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் பையனுக்கு வந்து சுத்தமாக இறங்கவே இறங்காது. அந்த முள்ளங்கி முருங்காய் இதெல்லாம் பருப்பில் அறவே ஆகாதுங்கிறாங்க. நான் தடிக்குதான் எப்படிக்குது பாருங்க. ஆமாம், சில பேர் திங்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பிடிக்குது அப்படி, அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் நாம் போய் என்ன சொல்ல முடியும்? பிடிச்சதை செஞ்சு கொடுக்க வேண்டியது தான். அதுக்கு தான் ஒரு குழம்போட விடுறதுக்கு இல்லை. அதனால எத்தனை பண்ணுறதுன்னு போன்னுட்டு நாங்களுமே திங்கிறத விட்டுட்டோம். எப்பயாச்சும் நம்ம திங்கணும்னு சேர்ந்தா தான் 4 காய் வாங்கி சாம்பாரில் தனியாக போட்டுக்கிறது, வணக்கினாலும் தனியாக வணக்கிக்கிறது. அது சரி. ஆமாம், நீ என்ன தண்ணியிலேயே கிடக்கிற நேரத்துலேருந்து? பொழுதுனிக்குமே தண்ணியிலேயே கிடந்தா நல்லா தானுக்குது. தண்ணி விட்டு வெளியே வரதுக்கே மனசு வர மாட்டேங்குதுக்கா. அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? தக்க 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 தக்கன்னு இருக்குது நெருப்பாட்டம். நேற்று எங்கே நீயும் ஒன்றரை வீட்டுக்காரன் எங்கே போனீங்க? வண்டியில் பார்த்தேன். மணி 11 மணி பக்கமா. எப்போ? நேற்று எங்கே போனோம்? ஆமாம், அந்த பையனுக்கு பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்டணும்ல, அதுக்கு போய் ஃபீஸை கட்டிவிட்டு யூனிஃபார்மு புஸ்தகம் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்தோம். இப்பயே கட்டி விட்டா தானே அப்புறமா அவன் பொழுதுனிக்கு நச்சரிப்பான். இப்போ இருக்கிறதுலேயே கட்டி விட்டா ஒரு வேலை முடியும். பார்த்துக்கிடுங்க. பள்ளிக்கூடம் 2 மாதம் லீவ் விட்டு பள்ளிக்கூடம் திறந்தாங்களாவே ஒரே செலவு தானே. அந்த பீஸை கட்டு, வேனு பீஸை கட்டு, அப்புறமா யூனிஃபார்மை எடுக்கணும், அந்த பென்சிலை வாங்கி கொடு, பேனா வாங்கி கொடு, பைய அத்தனையும் புதுசாகவே தான் கொண்டு போகணுங்கிறாங்க. இன்னும் 1ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரியே. 10வது படிக்க போகிறானே, எதனா சொன்னால் புரிஞ்சுக்கிட்றானா? நல்ல பையா தாண்டா இருக்குது, அதையே எடுத்துகிட்டு போனால் ஆவே ஆகாதுங்கிறான். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க எல்லாம் புது பேக்கை எடுத்துகிட்டு வருவானுங்கல்ல, அவன் மட்டும் பழசையாக தூக்கிட்டு போவான். அதுக்கு தான் கேட்பான். ஆமாம் போங்க, அவனும் அப்படியே தான் சொன்னான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புதுசாக எடுத்துகிட்டு வருவாங்க, நான் மட்டும் பழசை எடுத்துகிட்டு போவேனா அப்படிங்கிறான். அப்புறம் அதுவும் தான் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். என்னக்கா பேக்கு விலை அம்புட்டு ரேட்டு. 1000 1500 ரூபா சொல்கிறாங்களே. ஒரு கம்மி ரேட்டுக்கு எங்கேயுமே இல்லை, எல்லாம் விலையேறி போச்சுங்கிறாங்க. சரின்னுட்டு அதுவும் தான் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு 3 வருஷத்துக்கு இதையே தான் தம்பி வச்சுக்கிடணும், இனிமேல் காலேஜ் போனால் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்குள்ளேயே எங்கே பிச்சு விட்டு கேட்பானா என்ன பண்ணுவான்னு தெரியல. பரவாயில்ல, நீயாச்சும் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் நாங்கள் தான் 2 பேர்த்துக்கு வாங்கினோம். அது ஒரு பேக்கு 1500 ரூபான்னா அப்போ அவளுக்கு 2 பேருமே கேட்பாளுவில. 3000 ரூபா ஆகி போயிட மாட்டேங்குது. பார்க்கலாம், போன வருஷம் தான் வாங்கினோம், பிஞ்சு போச்சுன்னு இப்படி கேட்பாங்களா அதையே வச்சுப்பாங்களா தெரியல. கேட்டால் அப்புறம் வாங்கித்தான் ஆகணும். பின்ன படிக்க வச்சா அம்பிட்டு செலவு தான் ஆகும். அப்புறம் எல்லாரும் பூச்சி பூச்சா எடுத்துகிட்டு வரவங்க, இவங்க பழைய பஞ்சாங்கத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், இப்படி தான் செலவு வைக்கிறாங்கன்னு ஒன்றும் கணக்கு இல்லை.